எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ராப்ளக்ஸில் உள்ள பாரிஸ் பிரிசன் எஸ்கேப்னு இருந்து அது ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து இன்னொரு மேப்பு. இப்போ ஃபஸ்ட்டு இதை முடிப்போம். ஓகே, ஈஸி மோடில் ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ பார்க்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் தான் நிற்கிறான். ஓகே, நான் வந்து இது ஃபஸ்ட்டு ஏற்கனவே கொஞ்சம் விளாண்டுருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனால் கொஞ்சம் விஷயம் மறந்துட்டேன். விளாண்டு ரொம்ப நாள் ஆகுது. என்ன நீ ஒத்தையும் பேசிகிட்டு இருக்க? என்ன பேச விடல இன்னைக்கு? நான் தான் எப்போவுமே எல்லாரையும் வெல்கம் பண்ணுவேன். ஓகே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறீங்க எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி, இப்போ விளையாண்டுட்ருக்கா விழுந்தா, இப்போ ஒரு 2 டைம் கிட்ட விழுந்தா. நம்ம பேசியிருந்தேன்னா பாட்டுக்கு இருக்கா ஒன்றும் சொல்லாமல். இல்லை, நான் விழலன்னு சொல்லலை, நான் விழுந்தேன். ஓகேவா? இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ வந்துட்டோம். ஓகே, இந்த இதை ஃபஸ்ட்டு எடுக்கணும். இந்த டூலை எடுத்துகிட்டு இதை உடச்சிட்டு உள்ள போகணும். ஐயோ ஐயோ, அந்த அந்த பிளேயர் வந்து அந்த டோரை உடைச்சாங்கல்ல, அந்த இது வந்து நம்ம மேலே பட்டுருச்சு. அப்போ வாங்கிட்டே இருக்குல்ல, அப்போ வந்து இதை இப்போ கையில் வச்சு அவங்கள அடிச்சேன்னா அவங்க இப்போ அவுட் ஆயிடுவாங்களா? அவங்களுக்கு லைஃப் குறையுமா? அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஆமாம், இது இப்போ வந்து அந்த இதை வச்சு அடித்தோம்னா அவங்களுக்கு லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தான் இறந்துப்பாங்க. ஐயோ ஐயோ, மாட்டிட்டேன். நான் காணும், நான் குஷ்டான் ஓடிடணும். கடவுளை காப்பாற்று. வந்துட்டோம். இந்த ரவுண்டு எப்படியா ஜம்ப் பண்ணிடணும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இந்த இதில் ஜம்ப் பண்ணுறது. எப்படி வந்துட்டேன், என்ன பிரச்சனை இல்லை. எப்படி ஏறி குச்சி போகிறான்னு பாருங்கள். எப்பவுமே முக்க வாங்குறதானே நீ? நல்லா விளாண்டாலுமே ஒரு கேம் நல்லா தெரிஞ்சாலுமே நீ முக்க வாங்குவல. இந்த வாட்டி வாங்கலையே? பார்ப்போம். ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இது இருக்கும் பையன் போகணும். இது வந்து கீழே வந்துட்டு வச்சுக்கேன், அதே மாதிரி ரிட்டன் நான் மேலே படி ஏறி அப்படி வரணும். நல்லா பொறுமையாக. கடவுளை, இவ எப்படியா கீழே விழுந்துருணும்? இவ கீழே வந்து அவுட் ஆகிட்டே இருக்கணும். அப்படின்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்ன நேரத்தில் சொன்னியே தெரில, நான் முடிச்சிட்டேன். இதுலேருந்து நிறைய டைம் கீழே விழுந்து அவுட் ஆகிருக்கேன். நான் மிந்தி லேண்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆகிட்டு, நான் ராப்ளக்ஸ்குள்ளே வந்தே ரொம்ப நாள் ஆகிட்டு. இதை ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து ஷவல் வந்து இதில் இருக்கும், அதை எடுத்து ஓப்பன் பண்ணணும். ஏய், அப்போ இந்த ஷவலை வச்சு அடித்தாலுமே அவங்களுக்கு அடிபடுமா? ஆமாம், அடிபடும். இப்போ தோண்டிட்டு இதெல்லாம் முடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு ஸ்டேஜ் நான் போயிட்டேன்னா இதெல்லாம் ஈஸி தான் நமக்கு. ஆமாம், கீழே என்ன ஆரஞ்சு ரெட் கலரில் இருக்கு? லாவா தெரியுமா? லாவா அதான் கீழே இருக்குது. அதில் குதிச்சோம்னா அவ்வளோதான். நான் விழுந்துட்டேன். ஓ கடவுளே, இதில் வந்து உடஞ்சிரும். அது உடனே நம்ம அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி வந்துடணும். சரி, வந்தாச்சு. வேறு இப்போ அந்த இதில் போய் அந்த இடத்துல வந்து ஒரு பால் மாதிரி, பெரிய பால் மாதிரி வரும். இந்த எப்படி சொல்ல, கல்லும் இந்த இடத்துல அது வரும். இப்போ இதில் இந்த இதில் போய் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிட்டன் வரும், அந்த மாதிரி போகணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த சைடு போகணும், அதுலேருந்து இந்த சைடு சொல்ல. இப்போ லெஃப்ட் சைடு போகிறோமா? சரி, ரைட் சைடு போகிறோம். அடுத்து என்ன, லெஃப்ட் சைடு வந்து இன்னும் ஒரே ஒரு இது லெஃப்ட் சைடு இது போய் அதில் ஒரு படி உண்டு, அதை ஏறணும். மகளே, கேம் தெரிஞ்சனாலே ஏதோ நீ ஓரளவுக்கு ஓட்டுற. கவலைப்படாது, வாய் வச்செல்லாம் எப்படியா அவுட் ஆயிடும். இவன் வேறு துரத்துறான். இது சுற்றி வரும். ஐயோ, இங்கே வரான். நான் எப்படி சுற்றி வருவான்னு நினச்சிட்டேன். சரி, இந்த உள்ள இந்த இது ஒத்திக்கும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இது பண்ணிவிட்டு அவுட் ஆனாலும் கூட பிரச்சனை. அது ப்ரெஸ் பண்ணதுக்கு அவுட் ஆகிட்டேன். சரி, ப்ரெஸ் பண்ண போவோம். பக்கத்தில் வேறு நிற்கிறோம், சுற்றி போவோம் கொஞ்சம். போயிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி. ஓப்பன் பண்ணிட்டோம்னா அடுத்து அவுட் ஆகிட்டோம்னா ரிட்டர்ன் வந்தோம்னா அதே மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் வந்து ஐயோ ஓடிடு.
அப்படி வந்துட்டேன். இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் விளையாண்டுருக்கேன். பார்த்தீங்களோ ஏதோ தடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கீழே விழுந்திருப்பேன். ஓகே, இப்போ ஜம்ப் பண்ணிட்டோம். ஐயோ, இவ்வளோ ஹைட் இருக்கு. இவ்வளோ ஹைட்ல இருந்து நீ கீழே விழுந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆனால் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு ஒன்று தான் கூட சேர்த்துட்டு அலையிற பற்றியா, அதான் நான் பண்ணுற தப்பு. சரி ஓகே, அவன் கிடக்கான். இந்த லிவரை வந்து இது பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு சரி அதுவும் மேலே போகிறோம். வேறு மேலே போயிட்டு என்னதான் இதுன்னு தெரில. நான் இந்த லெவலில் முடிச்சிட்டேன். ஆனால் ஓகே, நீ வந்துட்டு இந்த ஜூஸை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை குடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ நம்ம அதை குடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணி போகணும். பார்த்தீங்களா, ஃபாஸ்ட்டாக அந்த எல்லோ கிட்ட வந்தது ஜம்ப்பு. ஐயோ கீழே வந்துட்டேன். நீ வேணா பாரு, ஒரு 10-15 ரவுண்டாச்சு நீ போக பாரு இந்த லெவலில். சும்மாரு இது வந்து கொஞ்சம் இது வந்து ஓடி போய் ஜம்ப் பண்ணணும், அது கண்ட்ரோலே இருக்காது. சும்மாரு அவுட் ஆனாலும் அப்புறம் பிடிச்சி ஒன்றும் கொன்னே விடுவேன். அப்போ ஓடி பார்த்துக்கலாம். இல்லாத ஒத்திக்கு நான் சொல்லலாட்ட ஒத்திக்கு அவுட்டே ஆக மாட்டான்ல. இவன் சொன்னதுக்காண்டி ஜெயிக்கணும். சரி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கேன். வந்துட்டேன். அவுட் ஆயிடக்கூடாது. பக்கத்தில் வந்துட்டோம். அதோட முடியுது. வின் ஆயிட்டேனே. ரொம்ப சந்தோஷப்படாத, அந்த லெவலத்தையும் தாண்டி வந்திருக்கு சரியா? ஆமாம், அதை முடிச்சிட்டேன். அந்த லெவலில் முடிச்சிட்டேன். ஓகே, இதில் அதெல்லாம் ரெட் கலரில் இருக்குது. அதில் சரி போய் பார்ப்போம். ஃபைண்ட் எ லேடர் வந்து எங்கே இருக்கும்? இது க்ளோஸில் இருக்குது. ஓகே, அதை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணியாச்சு. இது எதுக்கு இருக்குது தெரில, அதை ப்ரெஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே, இதை இப்போ லேடரை எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக அந்த இதில் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் ஏறிப்போய் அந்த மேலே போயிட்டு போகணும் போலுக்க. ஓப்பன் பண்ணிட்டேன். சரி போவோம். வீடியோ பார்க்கவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, ஆமாம் மக்களே, மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து காற்றடிக்கும், நம்ம அந்த முள்ளில் விழுந்துடக்கூடாது. இதெல்லாம் முடிஞ்சு ஓகே, மேலே போகலாம். ஏரோ கட்டுது, ஜம்ப் பண்ணி போகணுமா? ஐயோ, அது எப்படி இல்லாமல் இடக்கூடமாக இருக்குது. சரி போவோம். ஐயோ கீழே வந்துட்டேன். சைடில் ஒரு கேப் இருக்குது, அந்த நடுஸில் ஒரு கேப் இருக்குது. இல்லாட்டா மட்டும் அதில் ஒழுங்கா போயிடுறோம். இங்கே பேர் மறுபடியும் விட தான் செய்கிறேன். ஆமாடே, நாங்கள் நூபு ஒத்துக்கிறோம். நீங்கள் ப்ரோ பிளேயர் தானே? ஒத்துக்கிட்டா சரிதான். நீ இன்னும் இந்த தரம் வந்து எப்போ வந்து அண்ணன்னு தெரியல. தாங்கிட்ட இது அண்ணா சவுத்த கேவம். நீ அமைதியாக இருந்தாலே நான் ஜெயிச்சிடுவேன். தாண்டிட்டேன். இதையும் தாண்டிட்டேன். ஜஸ்ட்டு கீழே வந்துருப்பேன். இதில் இருந்து இந்த இதுக்கு ஜம்ப் பண்ணிட்டேன். இதில் இருந்து அதுக்கு ஜம்ப்பு. கீழே விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பிறகு கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிடலாமா அந்தளவுக்கு எனக்கு ஆயிரும். ஏன்னா அது கீழே விழுந்து ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், கேட்க நினச்சேன். லெவல் டேவில் லேண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டியே, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டியோ? இல்லை இருக்குது, கடுப்பாச்சு. இருந்தாலும் டிலேட் பண்ண முடியாதுல்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். கொஞ்சம் இருக்குது, முடிக்கணுங்களா? சரியா? சரி, இப்போ இதில் ஜம்ப் பண்ணிட்டேன். அடுத்த இதே மாதிரி அதில் இருக்குது கேப்பு, அப்படியே இருக்குது. ஜம்ப் பண்ணிடணும். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கீழே வந்துருந்தோம்னா அவ்வளோதான். எப்படிடா தச்சிக்கிட்டே இருக்கு? ஏன்னா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக கொஞ்சம் ரிலாக்ஸாக விளாண்டுட்ருக்கேன். மற்ற நேரம் லெவல் டெவல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு. வீடியோ வந்து சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். லெவல் டெவில் கிராணி நிறைய போட்டிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த வால்வை வந்து இது திருப்பி விட்டுட்டு, ஓகே, கீழே ஒரு வால்வு இருக்குது அந்த ரெட் கலரு, வேறு அதில் ஒரு வால்வு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தான் நினைக்கேன். இதில் இறங்கிட்டோம், ஜம்ப் பண்ணி ஐயோ கீழே வந்துட்டேன். இதில் ஏறி போவோம். இது அந்த வழியிலா? ஐயோ, சரி கீழே வந்து அவுட் ஆகும், எங்கே வரோன்னு பார்ப்போம். ஓகே, நல்லது, இந்த இடத்துல வந்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த வால்வையும் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. ஐயோ, கீழே வந்துகிட்டே இருக்கேன். ஓகே, இருக்கட்டும். நான் அந்த வால்வை எப்படி திறக்க? இதுலேருந்து குதிச்சிடலாமா பசட்டைக்கு? ஆமாம், குதியாதான் கரெக்டு. நான் குதிச்சு வந்துட்டேன்ல. வாழ்வு தானே. இப்போ நீ ஃபஸ்ட்டு ஒரு இது ஓப்பன் அது இதாக இருக்குமா? அது ஓப்பனில் தான் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இந்த ஏணியில் ஏறி மேலே போயிட்டு, அப்புறம் இப்போ அந்த வால்வு அந்த ஸ்மோக் வந்துச்சுன்னா அந்த ஏரியா இப்போ கிளியர் ஆகிட்டு நம்ம அதை போகலாம். ஐயோ, அங்கே குதிக்க இங்கே வரல, கீழே குதிச்சிட்டேன். ஓகே, நீ ஏன் வர வர ரொம்ப இது பண்ணிகிட்டே இருக்கு? ஒரு இடத்துல குதிக்குன்னு அது அங்கே குதிக்காமல் அதை தாண்டி குதிக்கிற. அடப்போப்பா, நீ வேற. சரி, இப்போ 3 வால்வும் டிக்கில் தான் இருக்குது. அவுட் ஆனாலும் அது முடிச்சது தான். ஸோ நம்ம இப்போ போகணும். எங்கே மூவ் பண்ணவே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகி வந்துட்டு அது சைடில் தெரியும். நான் மூவ் பண்ணாலே தெரியும். நான் மூவ் பண்ணவே இல்லை, அது கீழே வந்துருச்சு. நாச்சின்னு தெரிலையே. மூவ் ஆகு பக்கி, மூவ் ஆகு. திருப்பிட்டேன். கேமரா கொஞ்சம் திரும்பிட்டு கீழே விழுந்து அவுட் ஆகிட்டு ரிட்டன் தான் வரணும். ரிட்டன் வரணும். மேலே ஏறிட்டு அப்புறம் இந்த இதில் ஏறிட்டு, ஓகே, இப்போ கொஞ்சம் என்ன ஆச்சுன்னே தெரில. சரி, ஓகே, எப்படியோ வந்துட்டோம் ரிட்டன். ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. ஸோ வந்துட்டோம். இங்கே போயிட்டு எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இதுவே வந்து கீழே குதிச்சா என்ன பண்ணுவேன்? குதிக்கலை. குதிச்சிருந்துருந்தோம்னா அப்புறம் நீ காரி, அவ்வளோதான். நானே ஒரு பாசிட்டிவாக நினச்சேன், நீ அதை நெகட்டிவ். இது என்ன? ஐயோ, வந்தேன், ஃபேன் காற்று அடிக்குது, அந்த எல்லோ கிட்ட போய் ஜம்ப் பண்ணணும். ஐயோ, சகாயிட்டேன்னா ஜம்ப் ஆக மாட்டேக்கு, மூவ் ஆக மாட்டேக்கு. ஐயோ, ஜம்ப்பு. ஐயோ, நீ விளையாண்டாலும் கேம்லேயே எப்படி சரி பண்ணுது? இருங்க, ரீஸ்பான் கொடுத்தோம்னா லெவல் எங்கேருந்து வரும்னு தெரியல. ரீஸ்பான் கொடுத்துரும், வேறு வழி இல்லை. ரீஸ்பான் ஓகே, செத்துடும். மறுபடியும் அந்த ஃபேன் காற்றுக்கிட்ட இருந்து இப்போ போகிறோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ட்ரை கிட்ட போனதுக்கப்புறம் தான் நான் விளையாடையே செய்வேன் போலுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. பத்தியா, ஒரு ட்ரை சரி, நான் கனெக்ட் பண்ணுறேன். நீ எத்தனை ட்ரை கீழே குதிக்கிறேன் ஒன்றா? ஆனால் மறுபடியும் மாட்டிட்டியா? இது 2 சரியா? இதெல்லாம் கணக்கில் எடுக்காது. இது அதுவாக தானே மாட்டிக்கிச்சு. இல்லை 2 தான். எப்படின்னா நீ ஜம்ப் பண்ணும்போது நீ மாட்டினா அது ஆட்டோமேட்டிக்காக இது 10 ஆகி நிற்கல. வீடியோ பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கமெண்ட் மறக்காமல் இத்தனை பாயிண்ட்டு நீங்கள் எதில் ரொம்ப நேரம் விளாண்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்க. நான் இது 3ஆவது அவுட்டு. எனக்கு தெரிஞ்சு இதில் தான் நிறைய ட்ரை போகும்னு நினைக்கிறேன். 3 ரவுண்ட் அவுட் ஆகிட்டேன்னா இன்னும் இந்த ரவுண்டு போயிடுவேனா டவுட் தான். இந்த ரவுண்டில் அடுத்த ரவுண்டு போயிடுவேன். அவுட் ஆகிட்டேன், அடுத்த ரவுண்டு போயிடலாம் கண்டிப்பாக. பார்ப்போமே. சரி, இதோட 4 போயிட்ட அடுத்து இன்னொன்று இருக்க வேறு லெவல். 5-6 ட்ரையில் போயிடுவேன்னா 6 ட்ரை இது. சரியா, பார்ப்போமே போறியான்னு. என்னால் முடிஞ்சதான் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? 6 ட்ரையும் போயிடுச்சு. ஓகே, 7வது ட்ரை. சரி, எல்லாம் தப்பு பண்ணி தானே கற்றுக்குறோம் எல்லாமே. நான் இது 7
சொல்ல வந்துட்டேன். இதை முடிச்சிட்டோம்னா முடிஞ்சுன்னு நினைக்கேன், தெரியல. வந்துட்டேன் 8 ட்ரைக்கிட்ட போயிட்டு 8 இல்லை 7 வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சொல்லுங்கள், நான் எந்த இடத்துல ரொம்ப நேரம் இருந்து நிறைய டைம் எடுத்து விளாண்டன்னு பார்க்கவங்க சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு. நான் கமெண்ட்டை வாசித்து பார்க்குறேன். சரி, இது என்னது? அது ஒருத்தர் நிற்காம்புறேன்னா வரம்பு. ஐயோ, துரத்துறான். போ சீக்கிரம் போ. நீ வேறு பதட்டப்படுத்தாத, எங்கே போகணுன்னே தெரியல. அதில் ஏதோ ஒன்று இருக்குது, கன்று மாதிரி இருக்குது, அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க, லைஃப் கொடுத்துருக்காங்க. கன்னை வச்சு ஷூட் பண்ணணும். தூக்கி மூஞ்சி அடிக்கிறான். ஐயோ விட்டாயிட்டேன். காப்பாத்துங்கன்னா யார் காப்பாற்றுவாங்க? கையில் கன்று வச்சுட்டு உன்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் வேற வேணுமா? ஃபஸ்ட்டு கன் அடி. இந்த இதில் போய் கன் எடுத்துட்டு அந்த இதில் மாற்றாத செடியை மாற்றாமல் வெளியில் வந்து ஷூட் பண்ணு. ஒரு நிமிஷம், கன்னு என் கையில் தான் இருக்கு. நான் ஐயோ மறுபடியும் மாட்டிடணும். ஐயோ என்கிட்ட தூக்கி மூஞ்சி அடிக்கிறான். ஷூட் பண்ணிட்டேன். சும்மா இப்படாம திருப்பி அடிக்கிறேன் வயசத்துக்கு. ஃபினிஷ். ஓகே, கன்னை வச்சுட்டு இப்போ அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு நமக்கு, அதை காய் பண்ணிக்கலாம். பங்குப்பிடி எனக்கு கொஞ்சம் பங்கு. இங்கே வேறு நான் விளாண்டேன், அதனால எனக்கு தான் அமௌண்ட்டு. ஓகே, நீனா பங்குக்கு வரக்கூடாது. அவ கரெக்டா? நீங்கள் வந்து எனக்கு பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ கொடுத்து தானே தேரணும் அவ. சரி ஓகே, யாராச்சும் கமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நான் கொடுப்பேன். இன்னொன்று நான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் பேசுகிறவங்கள, அந்த வாய்ஸ்க்கு வந்து என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் என்ன ஏதாச்சும் ஒரு நேம் சொல்லுங்கள். நான் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கு அந்த நேம் வைக்கிறேன். ஆமாம் கைஸ், எனக்கு ஒரு நேம் நல்ல நேமாக பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம், லேசரு தப்பிச்சிட்டேன். இதுலேயும் தப்பிச்சிடணும். நான் மூவ் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் போகிறேன். தப்பிச்சிடணும். அச்சோ, கரெக்டாக தலையில் அடி. இதில் வந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். தப்பிச்சிட்டேன். மூவ் பண்ணணுமோ, லைட்டாக மூவ் பண்ணிக்கணும் தேவைன்னா. எப்படி இருக்குது? தப்பிச்சிட்டேன். இன்னும் 2 இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், முதல்ல தப்பிச்சிட்டேன். ஜஸ்ட்டு காலில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த லேசரில் போய் மாட்டுப்பா. இரு. நான் ஏரோ கொடுத்தேன். சரி பண்ணும், ஜம்ப் பண்ணி கீழே வந்துடக்கூடாது. வந்துட்டேன். எத்தனை லெவல் இருக்குன்னு தெரியல. இல்லை மேலே ஏறணும்னு போட்டிருக்கேன். ஏரோ ஃபாலோ பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே, அதில் ப்ரெஸ்ஸை கொடுத்துருக்கு, ப்ரெஸ் பண்ணி வைப்பாங்க. ரெடி. ஓகே, எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு அதை இப்போ அதில் நீ போடணும். கரெக்டாக? ஆமாம், கரெக்டு. அதில் போடணுன்ட்டு கீழே போட்டேன். எனக்கு தெரியும். சரியா, நான் கண்டுபிடிச்ச பிறகு நீ சொல்ல வேண்டாம். நான் சொல்ல வாரே கரெக்டாக இவன் சொல்லிட்டான். ஓகே, இதை கொண்டு கரெக்டாக போட்டுறணும். கொஞ்சம் தள்ளிட்டு கரெக்டாக இருக்குது. போயிட்டு அந்த சைடு போய்ட்டு இதை மறுபடியும் எடுத்துட்டு ரிட்டன் இதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். டோர் ஓப்பன் ஆகுது. இது யாரு? புதுசா ரோபோட் ஒன்று இருக்குது. இப்போ அந்த ரோபோட் அடிக்கானா இந்த ரோபோட் அவளை அடிக்கான்னு பார்த்துக்கலாம். ஷூட் வேற பண்ண அந்த ரோபோட். ஐயோ, ஜெயிப்பானான்டாவது முடிவு போதுன்னு நினைக்கிறேன். பெரிய ரோபோட் இருக்கு. ஐயோ, ஷூட் பண்ணுறான். கையில் கரெக்டாக அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். கையில் தான் அட்டாக் பண்ணணும். ஆனால் இது பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்குது. பின்னாடி வேறு எதுவும் எடுக்குமோன்னு பயந்து போகிறேன். கைக்கு தான் இருக்குது. கொஞ்சம் இருக்குது.
தப்பிச்சிருவோம். ஐயோ இன்னும் கொஞ்சம் நமக்கு லைஃப் ரொம்ப கம்மியாயிருக்கு. ஐயோ ஐயோ பக்கத்தில் வந்துட்டு ஐயோ 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 அவ்வளோதான் முடிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சு. சான்ஸில் நான் லைட்டாக தான் இருக்குது. நான் முடிஞ்சு. சரி நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படியா ஜெயிச்சிடலாம். கன் எடுத்தாச்சு. இங்கேருந்து அட்டாக் பண்ணி பார்ப்போமே. எதுக்காக வேஸ்ட்டாக அங்கெல்லாம் போயிட்டு. சரி தள்ளி போனால் முடியும். ஏன்னா ஷூட் பண்ணி அந்த இது அவன் அந்த வந்துட்டுல இப்போ தான் வருது. போயிட்டு அவனுக்கு கையில் ஷூட் பண்ணாலும் நான் கையை தவிர எல்லாத்துலேயுமே ஷூட் பண்ணுறேன். தள்ளி இருந்ததுங்கிற வந்து எப்படியாச்சு டவுட்டு தான் ரவுண்டு நீ எப்படியும் தப்பிச்சிக்கிட மாட்டேன்னு தோணுது எனக்கு. வாய் வைக்காத பழிச்சிச்சுன்னா பிறகு அடுத்து இந்த கண்ணால் ஒன்று தான் ஷூட் பண்ணுவோம். சரி ஒரு கையை காலி போயிட்டோம். இந்த கைக்கு கொஞ்சம் 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 முடிச்சிட்டேன். என்ன சொன்னேன்? இந்த ரவுண்டு நீ ஜெயிச்சிக்கிட மாட்டேன், அவுட் ஆகிடுவேன் நான் நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு உனக்கெல்லாம் தர முடியாது போ. ஓ எனக்கு வேணும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இது நம்ம வந்த வழி இல்லை இல்லை, இது வேறு கார் இருக்குது. கார் எடுத்துட்டேன். ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல. இதே போகிறேன் ஒன்றும் தெரியல. வேறு இது பில்டிங்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஐயோ முடிட்டேன். ஒன்றுமே தெரியல. லைட்டாக திருப்பினா ரொம்ப தெரியுது. ஓகே ஏரோ மார்க் போட்டிருக்கு. இல்லை போய் பார்ப்போம். ஏரோ போட்டிருக்கு. இல்லைட்டா வண்டி வச்சுருந்தாங்கன்னா ஐயோ வண்டி சுற்ற ஆரம்பிச்சு. சரி அது பாட்டு சுற்றிட்டு இருக்குதும். இங்கே தான் கை காட்டுது. ஓகே பாக்ஸ் எதுக்கு இருக்கேன். சரி இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எடுத்து நான் அந்த ஏரோ காட்டிருக்கேன். அதில் லைன் பை லைனாக போட்டு மேலே போகணுன்னு நினைக்கிறேன். வண்டியை பார்த்தீங்களா எப்படி சுற்றிட்டு இருக்குன்னு. இந்த ஆம்பளை படம் இருக்குது தெரியுமா, இந்த விஷால் நடித்த படம். அந்த படத்தில் காரு சுற்றி தெரியுமா, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். சரி இப்போது ரெண்டாவது பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னும் 2. ஐயோ ஐயோ சுற்றிட்டே இருக்கு. பார்க்கும் போது சிரிப்பாக வருது. சரி அடுத்த இது. ஆனால் இதெல்லாம் போட்டு ஏற முடியுமா தெரில. ஒரு லேடர் வேறு இருக்குது. எப்படி ஏறன்னு தெரில. அப்போ பேசாமல் லேடரை தூக்கி இந்த பாக்ஸ்க்கு மேலே போட்டு அப்படி ஏறிடலாம்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆமாம் ட்ரை பண்ணி பாரு. நீ சொன்னது நல்ல ஐடியா தான். ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணுறேன். ஜம்ப் பண்ணிட்டேன் போட்டேன் எப்போ. ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டேன். எப்படி ஏறன்னு தெரில. ஜம்ப் பண்ணி ஏறிடு. எப்படியாச்சும் ஏறி மேலே போயிடு. மேலே எதுவும் இருக்கும்னு நினைக்கேன். இது கூட ட்ரை பண்ணு. இப்படி அந்த இதை தூக்கி போட்டு ட்ரை பண்ணு. இரு வரேன். ஏறிட்டேன். ஏற முடியல. அப்போ ஜம்ப் பண்ணி எப்படியா இதாக பண்ணி மேலே போயிருந்தேன். வந்துட்டேன். ஐயோ கீழே வந்துட்டேன். சரி ரிட்டன் வெளியில் வந்து அதே மாதிரி எப்படியா ஏறிட்டேன். ஜம்ப் பண்ணி எப்படியா மேலே போயிரு. வந்துட்டேன். எப்படி வந்துட்டேன். ஓகே இதுக்கு மேலே ஏறியாச்சு. அடுத்தே மேலே ஏறணுமா? மேலே அப்படி என்ன இருக்கும்? புதையல் இருக்கலாம். ஐயோ ஹெலிகாப்டர் கிடச்சிருக்கு. ஐயோன்னு சொல்லக்கூடாது. ஐயோ எதுக்கு ஐயோ. ஐயா ஜாலி கிடச்சிட்டு அப்படின்னு தானே வரணும். ஐயோ வரக்கூடாது. சரி இப்போ அந்த ஹெலிகாப்டரில் தான் எஸ்கேப் ஆகிறோம். கேம் முடிஞ்சுன்னு நினைக்கேன். அது முடிஞ்சுட்டு இப்போ நமக்கு வந்து என்ன அந்த போலீஸ் மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கு. எக்ஸிட் கொடுத்துருக்கு. கன் இருக்குது. வேறு அந்த அரெஸ்ட் பண்ணும்போது ஒன்று கையில் போடுவாங்க அந்த இது இருக்குது. யாராவது உள்ள இருக்கீங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டா ஒருத்தரவங்கள
நல்லது. என்ன எடுக்கிறேன்? இது பிளேயர்ஸோட நேம் போர்டு. இதில் நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். என்ன இருக்குது? குட்டிமா எல்லா இடத்துல இருக்குது. ஷூட் பண்ணுறோமோ அதுதான். ஒன்றா ஃபஸ்ட் இடத்துல வந்துருக்கு. எங்கே போகணுன்னு தெரில. மேலே ஏறி போய் பார்ப்போம். ஏதோ பிளேயர் நேம் காட்டுது பார்த்தீங்களா? எங்கே போகணுன்னு தெரில. இதில் ஆரோ காட்டுது. சரி கீழே வந்துட்டேன். ரிட்டன் போகும். இது சும்மா நினைக்க நீ டைம் வேஸ்ட் பண்ணுத. நான் கேம் முடிஞ்சு. ஆமாம் கேம் முடிஞ்சு நினைக்கிறேன். லோடிங் லோடிங் லோடிங். வேறு கேம் காட்டுது. சரி ஓகே, கேம் முடிஞ்சு இதோட கேமை முடிச்சுக்கலாம். ஓகே எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் என்ன கேம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் கைஸ், எல்லாருக்கும் பாய் பாய். வீடியோ பிடிச்சிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.